ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஜீசஸ் டு கிரைஸ்ட் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் அருண். இன்றைக்கி வேளாங்கண்ணியில் இருக்கேன். திடீர் பிளான் தான். 2 வார காலமாகவே வீடியோஸ் போட முடியல, கொஞ்சம் ஒர்க்காக இருந்தது. எதுக்கும் எடுத்துகிட்டு வந்தேன், சரி டைம் கிடைச்சா போடலன்னு எடுத்துகிட்டு வந்தேன். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு 1 hour முன்னாடியே வந்துட்டனால சரி ஒரு வீடியோ ஷூட் பண்ணிடலாம். அதிலும் குறிப்பாக ரொம்ப நாளாக எனக்கு ஒரு பர்டிகுலர் கேரக்டரை பற்றி பேசணும் அப்படின்னு இருந்தது. அது யார் அப்படின்னா பிலாத். பொதுவாகவே பிலாத்தை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் சொல்லுவோன்னா அவர் கை கழுவிட்டார் அப்படிமோ. ஆனால் அவர் கை கழுவுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சூழல் இருக்குது இல்லையா, அவருடைய சிச்சுவேஷன்லேருந்து நம்ம யோசிச்சிருப்போமா அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் இல்லை. நான் இது வரைக்கும் கேள்விப்படல. யாரை கேட்டாலும் பிலாத்து மாதிரி கை கழுவிட்டான், பிலாத்து வந்து இயேசுவை வந்து சிலுவையில் அறைக்கு காரணமாக இருந்தான் அப்படிங்கிற லெவலெல்லாம் பேசுவாங்க. பட் அப்படி இல்லை. எனக்கு ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஆழமாக எனக்கு மனசில் பதிஞ்சது. அது என்னென்னா, அவர் வந்து சொல்லுவார், நான் எழுதியதே அப்படிம்பார். அப்போ அந்த எழுதியதேன்னு ஏன் அவ்வளோ ஒரு 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 தீர்க்கமாக சொல்கிறார் அப்படின்னா, அது வந்து அவருடைய நம்பிக்கை, அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங். அது வெறுமனே யூதர்கள் சொன்னாங்க அப்படின்னோ அல்லது அவருடைய மனைவி சொன்னாங்க அப்படின்னால இல்லை. ஸோ அவர் இயேசுவை என்னவாக நம்பினார் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். அதை பற்றின ஒரு புரிதல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எழுதியதே. பொதுவாகவே பிலாத்தினுடைய நம்பிக்கையை பற்றி நம்ம பேசுகிறதில்ல. பிலாத்து இயேசுவை என்னவாக நம்பினார், அது அந்த கான்வர்சேஷனை பார்த்தாலே தெரியும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மற்றவங்க இயேசுவை நம்புறது வேறு விஷயம். நீங்கள் இயேசுனுடைய சீடர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதோ இல்லை அவருடைய போதனையை கேட்டவர்கள் ஏற்றுக்கொண்டதோ வேறு. ஆனால் பிலாத்து அந்த மனநிலையில் இல்லை. பிலாத்து வந்து இயேசுவோடு தொடர்பு படுத்துறது எதுன்னா, அவருடைய மனைவி வந்து பிலாத்திட்ட சொல்கிறாங்க, இவருடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம், ஏன்னா அவங்களுக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை ஷேர் பண்ணி தலையிட வேண்டான்றாங்க. ஆனால் அதை தலையிட வேண்டாம்னு சொன்னாலும் கூட ஏதோ அவங்க சொல்லிட்டாங்க நான் முடிவெடுக்கிறேன்னு இல்லை. பிலாத்து வந்து நீங்கள் இயேசுவை வந்து விசாரிப்பார், அதை அறிந்து கொள்ள அவர் முயற்சி செய்வார். அப்படி அறிந்து கொள்ள முயற்சி செய்து அவர் இயேசுவை என்னவாக ஏற்றுக்கொண்டு அவர் கடைசியாக அந்த கைகழுவுற முடிவு எடுக்கிறார் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயமா இருக்கும். இந்த கான்வர்சேஷனை சும்மா பார்க்கலாம் எப்படின்ட்டு. இயேசுவை வந்து கெத்செமனி தோட்டத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. தலைமை குருவிட்ட போய் காமிக்கிறாங்க. தலைமை குருவிட்டமிருந்து பிலாத்திட்ட கூட்டிகிட்டு வராங்க. முதல் 3 நற்செய்திகளில் பார்த்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னா, பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்பார், நீர் யூதர்களின் அரசனா அப்படின்னு கேட்பார். அதற்கு இயேசு வந்து நீர்தான் அப்படி சொல்கிறீர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இதில் என்னடா அர்த்தம் இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நீ யூதர்களின் அரசனா அப்படின்னு சொன்னால் நீர்தான் அப்படி சொல்கிறீர் எங்கே சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் அதுக்கான பதில் வந்து யோவான் நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கும். அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த கான்வர்சேஷனை பற்றி எழுதியிருப்பாங்க. அப்போது பிலாத்து இயேசுவை பார்த்து அவர் வந்து நீர் யூதர்களின் அரசனா அப்படின்னு கேட்குறார். அப்படி கேட்கும்போது இயேசு என்ன கேட்குறாரு, இதை நீயாக சொல்கிறியா இல்லை மற்றவங்க சொல்கிறத கேட்டு சொல்கிறியாங்கிறார். அதுக்கு பிலாத்து என்ன கவுண்டர் கொடுக்குறாரு, நான் எதுக்கு கேட்க போகிறேன், நான் என்ன யூதனா, பரிசேயர்களும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு ஒன்று. அப்போது இயேசு சொல்கிறார், நான் வந்து அரசன், அதாவது இந்த உலகம் சொல்லுகிற இந்த உலகத்திற்கான அரசனாக இருந்திருந்தால் என்னுடைய படை வீரர்கள் எனக்காக போராடி இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே பிலாத்து அதை புரிஞ்சுக்கிட்டு, அப்படின்னா நீ அரசன்தானோ அப்படிங்கிறார். இதுதான் முக்கியம். இந்த கேள்விக்கு தான் இயேசு பதில் சொல்கிறார், நீ தான் அப்படி சொல்கிற, ஆனால் நான் உண்மையை உரைக்க வந்தேன், அவ்வளவுதான் அப்படிங்கிறார். அந்த இடத்துல இயேசு கூட தன் அரசன்னு சொல்லலை, பிலாத்து தான் சொல்கிறார். அப்போ நீ அரசன்தானோ அப்படின்னு அவருக்கு தெரியுது. வேற, அதாவது நம்ம பார்க்குற இந்த உலக வாழ்க்கையோ இந்த உலக ஆட்சியை பற்றி அவர் பேசலை, அவர் வேறொரு ஆட்சியை பற்றி பேசுகிறாரு. அந்த ஆட்சியில் அவர் அரசன்தானோ அப்படிங்கிற கேள்வியை கேட்கும்போது தான் இயேசு சொல்கிறாரு, நீரே அப்படி சொல்கிறீர், நீ தான் அப்படி சொல்கிற, ஆனால் நான் சிம்பிளாக சொல்கிறேன், உண்மையை உரைக்க வந்தேன், உண்மைக்காகவே பிறந்தேன், அந்த உண்மையை வந்து இந்த உலகத்திற்கு சொல்லுவேன், அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுகிறவர் என் பின்னாடி வருவாங்க அப்படிங்கிறார். இந்த இடத்துல பிலாத்து வந்து புரியாமல் ஒரு கேள்வி கேட்பார், உண்மையா அது என்ன அப்படிம்பார். இது வந்து பிலாத்தோட கேள்வி இல்லைங்க, நம்ம எல்லாருடைய கேள்வியுமே அதுதான். என்டையர் பைபிளே அந்த பிலாத்தினுடைய கேள்விக்கான பதில் தான். ஆனால் இன்னைக்கு பலருக்கும் அந்த உண்மை என்ன என்பதே தெரியவில்லை. பிலாத்து கேட்குறான்ல, என்ன உண்மை அப்படிங்கிறார்.
இயேசுவும் சொல்றார், உண்மையை சொல்ல வந்தேன். அது என்ன உண்மை? நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசு தன்னை குறித்து பேசும் பொழுது அவர் தன்னுடைய பிறப்பு, தன்னுடைய இறப்பு, தன்னுடைய உயிர்ப்பின் வாயிலாக அவர் என்ன சொல்ல வரார்னா, கடவுள் மனிதனில் வெளிப்படுகிறார். அந்த உண்மைதான் பல தடவை நம்ம பேசுனது தான். ஆனால் இந்த உண்மையை வந்து சாதாரணமாக சொல்லிட முடியாது. அதுக்கு அவ்வளோ பெரிய காலம் தேவைப்படுது. உலகம் தோன்றியது முதல், அதாவது கடவுள் மனிதனை படைத்தார் இல்லையா, அந்த ஆதாம் தோன்றியது முதல் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு வரைக்குமான கால இடைவெளி அந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு தேவைப்படுது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. இயேசு தன் வாழ்க்கையின் மூலமாக மிக எளிமையாக அதை வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டார். ஆனால் பிலாத்து இன்னசென்ட்டாக கேள்வி கேட்டான். ஆனால் அந்த கேள்விக்கு அப்புறம் கூட அவர் அந்த ஷார்ட் டியூரேஷனில் கூட பிலாத்துனால இயேசுவை புரிந்து கொள்ள முடிஞ்சது. அது எப்படின்னா, இந்த கேள்வியை கேட்குறாரு, கேட்டோடனே இயேசு வந்து நீர் தான் அப்படி சொல்கிறீர் அப்படின்னு சொன்ன உடனே பிலாத்து ஒன்றுமே சொல்ல வந்துட்டு சொல்கிறார் யூதர்கள்ட்ட, இதோ மனிதன் அப்படிங்கிறார். அதுக்கு முன்னாடி சரி, பரிசேயர்கள் வந்து யூதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் மரண தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படிங்கும்போது, என்கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, அதற்காக நான் ஏதோ ஒரு தண்டனையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவருக்கு சவுக்கடி கொடுக்க வச்சு முள்முடி சுட்டி வந்து அவங்க முன்னாடி நிப்பாட்டி சொல்கிறார், இதோ மனிதன் அப்படிங்கிறார். இவன்ட்ட நான் எந்த குற்றமும் காணலை, நீங்கள் சொல்கிறீங்களே தவிர இவன்ட்ட எந்த குற்றமும் காணலை. ஏன்னா அவருக்கு தெரியுது இவங்க வந்து எல்லாமே ஒரு பொறாமையின் காரணத்தினால சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க விடாமல் என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை இவரை சிலுவையில் அறையணுங்கிறாங்க. இதனுடைய உள்நோக்கம் பிலாத்துக்கு தெளிவாக தெரியுது. அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் இயேசுவை உள்ள கூட்டிகிட்டு போய் கேட்குறாரு, இவங்கெல்லாம் சொல்கிறது என்ன, நீ தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல இயேசு வந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறார். அவர் சைலண்ட்டாக இருக்கார். அப்போ பிலாத்து கேட்குறார், நீ ஏன் பதில் எதுவும் பேச மாட்டேங்கிற, நான் நினச்ச உன்னை விடுதலை பண்ண முடியும் தெரியுமா அப்படிங்கிறார். அதற்கு இவர், மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு எம்மேல் அதிகாரம் கிடையாதுங்கிறார். நான் இந்த கான்வர்சேஷனை யோசித்து சிரித்ததெல்லாம் உண்டு. யோசிச்சு பாருங்கள், அந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்கள். இயேசுவை பிடிச்சி அடின்னு அடித்து முள்முடி சூட்டி அப்படி நிற்க வச்சுருக்கும் போது பிலாத்து வந்து, ஏன்பா நான் நினச்சா உன்னை விடுதலை பண்ண முடியும் தெரியுமா அப்படிங்கும்போது, அந்த அதிகாரம்லாம் உனக்கு கிடையாது, மேலிருந்து அருளப்பட்டிருக்கனால நீ இதை செய்கிறியே தவிர அருளப்படலைன்னா உனக்கு எந்த அதிகாரம் மேலே கிடையாதுங்கிறார். எவ்வளோ கடுப்பாகும் பிலாத்துக்கு. ஆனால் பிலாத்து ஒன்றுமே பண்ணல. அங்கேருந்து மறுபடியும் வெளியே வரார். வெளியே வந்து இயேசுவை அவங்க முன்னாடி நிற்க வச்சுட்டு, இதுதான் ஹைலைட்டான பாயிண்ட். அவர் என்ன சொல்கிறாரு, இதோ யூதர்களின் அரசன் அப்படிங்கிறார். முதல்ல கூப்பிட்டு வச்சு மனிதன் அப்படின்னு சொன்னவர் இப்போது கூப்பிட்டு வந்து இதோ யூதர்களின் அரசன் அப்படிங்கிறார். இந்த வார்த்தையை வந்து அவ்வளோ சீக்கிரம் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக பிலாத்து ரோம ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அரசருக்கு எதிராக எதுவுமே நீங்கள் பேசக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல பிலாத்து அதை பதிவு பண்ணுறாரு, யூதர்களின் அரசன் அப்படிங்கிறார். உடனே யூதர்கள் என்ன பல்ட்டி அடிக்கிறாங்கன்னா, இல்லை இல்லை எங்களுக்கு சீசர் மட்டும்தான் அரசன், மற்ற யாரும் எங்களுக்கு அரசர் இல்லைங்கிறாங்க. இப்போ பிலாத்து இயேசுவை எப்படியாவது விடுதலை பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கூட அவங்க என்ன கன்னிங்காக யோசிக்கிறாங்கன்னா, அரசுக்கு எதிராக, அதாவது ரோம அரசுக்கு எதிராக இயேசு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற மாதிரியும் அதை பிலாத்து கண்டுகொள்ளாமல் இருக்கிற மாதிரியும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி ஒரு கலகத்தை உண்டு பண்ண நினைக்கிறாங்க. இதை அறிந்து கொண்டு தான் அவர் சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, முடிந்த வரைக்கும் காப்பாற்றணும்னு நினைக்கிறார். ஆனால் முடியல. அதனால தான் சொல்கிறார், அவங்க வந்து விடுதலை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ஒரு கல்வனை விடுதலை பண்ணலான்றாங்க, ஆனால் இயேசுவை முடியாதுன்றாங்க. ஸோ அவனுடைய நோக்கத்தை அறிந்து அவர் இறுதியாக ஒரு முடிவெடுக்கிறார். சரி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறார். இப்போது பிலாத்துக்கிட்ட இருந்தது வந்து ஒரே ஒரு அதிகாரம் தான், இயேசுவை சிலுவையில் அறையலாம், அதாவது மரண தண்டனை விதிக்கலாம், இல்லைன்னா அவரை விடுதலை பண்ணலாம். விடுதலை பண்ண முடியாத அளவுக்கு செக்கை யூதர்கள் வைக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு, என்னால் விடுதலை பண்ண முடியல, ஆனால் என்னால் மரண தண்டனையும் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையிலேயே ஒப்பு வச்சிடறாரு. நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோ, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி கை கழுவிடுறாரு. கை கழுவி முடிச்சதுக்கப்புறம் இயேசுவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க, சிலுவையில் அரைஞ்சிடுறாங்க, இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் பிலாத்து ஒரு குற்ற அறிக்கையை எழுதி அந்த சிலுவையில் அடிக்கிறார். வழக்கமாகவே ஒரு குற்றம் செஞ்சுட்டா எதற்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டது அப்படிங்கிற குறிப்பு இருக்கணும்ல, அதற்காக இயேசுவினுடைய மரணத்தில் அந்த அறிக்கை என்னன்னா, நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் அப்படின்னு எழுதப்பட்டுச்சு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை பிலாத்து வந்து யாரோ சொல்லி எழுதினதாக நான் பார்க்கல. ஏன்னா மனைவி சொல்லியிருந்தால் அவர் தலையிடாமல் இருந்திருக்கலாம், அவ்வளோதான். அவர் தண்டனைக்கு காரணம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அவ்வளோதான். ஆனால்
இந்த யூதர்களின் அரசன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திற்கு முதல்ல பகிரங்கமாக சொன்னது பிலாத்து. பைபிளில் எழுதப்பட்டதெல்லாம் வேற, அது பிலாத்து நம்பணுங்கிற அவசியம் இல்லைல்ல. அதுவும் ரோம அதிகாரத்துக்கு கீழ் இருக்கிற ஒருத்தர் அதை ஏற்றுக்கொண்டு அந்த போர்டு வைக்கிறார். இதை நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே யூதர்களுக்கு என்னடா இப்படி எழுதியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிலாத்திட்ட வந்து சொல்கிறாங்க. இல்லை இந்த போர்டை கலட்டிட்டு தன்னைத்தானே யூதர்களின் அரசன் என்று சொல்லி கொண்டவன் போர்டு வைங்க அப்படிங்கிறார். இப்போ தான் பிலாத்து சொல்கிறார், நான் எழுதுனது தான் போங்க அப்படிங்கிறார். ஸோ இந்த எழுதியதே அப்படின்னு சொல்கிறதுக்கு கீழே பிலாத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும் இயேசுவை பற்றி. நம்ம வந்து அவருடைய கையிற நிலையில் அவர் இயேசுவை காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறோம். மனித இயல்பு தான் அப்படி ஒரு கோபம் வர்றது. பட் அதையும் தாண்டி அவருக்கு இருந்த அந்த சூழலில், ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், பிலாத்தினுடைய காலகட்டத்தில் அவர் இயேசுவை என்னவாக பார்த்துருப்பார்? அவர் யூதன் கிடையாது. அவர் வந்து பழைய ஏற்பாடையோ மற்றவைகளையோ படித்து இப்படி ஒரு மெசியாவுக்காக அவர் காத்திருக்கலாம் இல்லை. இன்றைக்கி நம்ம இயேசுவை நம்புகிறோன்னா அவர் இறந்து உயிர் தெழுந்து விட்டார், அதனால் நம்ம நம்புகிறோம். ஆனால் பிலாத்துக்கு அந்த நம்பிக்கை இருந்திருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அவர் உயிர் தெழுவதற்கு முன்னாடியே இவருக்கென்று ஒரு ஆட்சி இருக்கிறது, அந்த ஆட்சியில் இவர்தான் அரசர் என்பதை பிலாத்து தெளிவாக உணர்ந்து கொண்டதாக அது தெரியுது. ஸோ வெறுமனே பிலாத்து கைகளை விட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட நம்பிக்கையில் அவர் கைகழுவினார் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். அதனால் பிலாத்துடைய நம்பிக்கையும் நமக்கு கொஞ்சம் உதவும்னு நினைக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பெரிதும் உதவுச்சு. ஏன்னா பிலாத்து கேட்ட கேள்வி தான் என்னுடைய கேள்வியாகவும் இருந்தது. அதற்கான விடை தான் பைபிளில் இருந்துச்சு. அப்படிங்கும்போது அந்த கொஸ்டினை ட்ரிகர் பண்ணுறதே பிலாத்து தான். உண்மையா அது என்ன அப்படின்னு. ஸோ அந்த உண்மையை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் அது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை வாழ முயற்சிப்போம். ஸோ ஹாப்பி ஈஸ்டர்.